உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்களை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீட நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்டது இந்த மிதுன ராசி அன்பர்கள். இந்த மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே எல்லா விதமான விஷயங்களும் தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரே ராசி என்பர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள் தான். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா நிறைய பலவிதமான பலன்களை கொடுக்க போகுது. காரணம் கேட்டிங்கன்னா, தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடியே சனி பகவான் மாறிறாரு, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வராரு. குரு பகவான் மே மாதத்தில் உங்கள் ராசியிலே பயணிக்க போகிறாரு. அதே போல் ராகு 9ஆம் இடத்துலையும் கேது 3ஆம் இடத்துலையும் பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டு பலன்கள் இருக்க போகுது. இந்த மிதுன ராசி அப்படின்னாவே முதல்ல சொன்ன மாதிரி பயங்கர புத்திசாலி சார். புத்திசாலியாக இருந்து என்ன பிரயோஜனம் சார்? கடைசியில் பணம் எதுவும் சம்பாதிக்க முடியல, பலவிதமான கடனை கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது, தொழில் நடத்திட்டு இருந்தேன், கடைசியில் ஏமாற்றம் வந்துருச்சு, அதில் ஏமாந்துட்டேன், அதில் தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பயங்கர புத்திசாலியாக இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி நெகட்டிவான ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். சில நேரங்களில் நிறைய செய்யணும்னு நினச்சி ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அடையக்கூடியவர்கள் இந்த மிதுனராசி என்பர்கள். கவலைப்படாதீங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மிதுன ராசிக்கு அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் பட்ட பிரச்சனைக்கு தான் இப்போ நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க. அந்த மாதிரிலாம் அதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. இப்போ உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சியாகிறார், உங்கள் ராசியிலே குரு பகவான் பயிற்சியார். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்கள் எந்த தொழிலில் வேணால் இருங்க, மெடிக்கல், சாஃப்ட்வேர், கெமிக்கல், இன்ஜினியரிங், உணவு தொழில், எதில் வேணால் இருங்க. அப்போ நிறைய வாய்ப்புகள் இந்த வருஷம் தேடி வரும். அந்த வாய்ப்புகளை சிந்தாமல் சிதறாமல் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்க போகுது. மெயினாக பணம் சம்பாதித்து உங்களுடைய கடனை கட்டுங்க. நிறைய மிதுனராசி என்பர்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, பணம் வந்தவுடனே கொஞ்சம் வந்தவுடனே என்ன பண்ணுவீங்க, அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசித்து நீங்கள் அந்த பணத்தை அங்கே இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகிடும் கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துல லாக் ஆகிடுவீங்க, பழைய கடனை கட்ட முடியாமல் போயிடும். அப்படி தான் போயிட்டுருக்கு சார். பண வரவுகளும் வரல, நாங்கள் என்ன பண்ணுறது? அந்த பண வரவுகள்லாம் இந்த வருஷம் கண்டிப்பாக வரும். அதற்கான முயற்சிகளை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய மிதுனராசி என்பர்கள் சோர்ந்து போயிட்டீங்க. ஐயோ, எனக்கு நான் வாழ்க்கையில் நிறைய வாய்ப்புகள் வந்து கடைசியில் இப்போ கடனில் இருக்கனே, அந்த மாதிரி யோசிக்காதீங்க. அது ஒரு நேரம், அது முடிஞ்சு போச்சு, கவலைப்படாதீங்க. இப்போ நேரம் நல்லா இருக்குது, கரெக்டாக பயன்படுத்திங்க. அதே போல் மிதுன ராசியில் கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்கள் பயங்கர புத்திசாலி. முதல்ல சொன்னேன், அந்த புத்திசாலித்தனத்தை தப்பான நேரத்தில் பயன்படுத்தினால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை இழக்கக்கூடிய ஒரு சூழலாம் இருக்கும். நிறைய பேருக்கு வேலை இல்லாத ஒரு சூழல், நிறைய பேருக்கு வேலை மாற்றம் பண்ண முடியாத ஒரு சூழல், நிறைய தொல்லை பண்ணுறாங்க சார். ஆஃபீஸில் நான் என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சி என்னை வேலையில் இருக்க விடாமல் ஆக்கிறதுக்கான வழிகள் எல்லாமே பார்க்குறாங்க சார். அதுவும் இல்லாமல் ஒரு ஆணாக இருந்தீங்க அப்படின்னா பெண்கள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஒரு பெண்ணாக இருக்கீங்கன்னா ஒரு ஆண்கள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு கடந்த காலகட்டத்தில் இருந்து. அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ தீரும். இப்போ நீங்கள் யார், நீங்கள் எந்த மாதிரி வேலை செய்வீங்க, உங்களால் கம்பெனிக்கு என்ன நன்மைகள் எல்லாம் புரிஞ்சுப்பாங்க. அதனால் வரக்கூடிய அந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு அங்கே ஒரு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான சான்சஸ் இருக்குது. இல்லை சார் அங்கெல்லாம் கிடைக்காது சார், நான் வேலை மாறணும்னு நினைக்கிறீங்க, வேலை மாறுங்க. ஆனால் மாறும்போது என்ன பண்ண, ஒரு இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா இந்த குரு பகவான் உங்கள் ராசியில் ஜென்ம குருவாக வரும்போதுன்னு கேட்டிங்கன்னா, இடமாற்றம் பண்ணாமல் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஒரு தொந்தரவு வரும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. அதே போல் வரக்கூடிய காலகட்டத்தில்
வேலை சம்பந்தமான விஷயங்களில் வெளிநாடு வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதையும் முயற்சி செஞ்சு அதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் சில பேர்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஆனால் கிடைக்காம வந்திருக்கும். சில பேர் பணம் கூட செலவு பண்ணியிருப்பீங்க, அதுவும் நடக்காமல் அதுக்கும் வட்டி கட்டிகிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் சில பேருக்குலாம் இருக்குது. அதுக்கும் கடன் வாங்கி பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைலாம் சில பேருக்கு இருக்குது. அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ நேரம் நல்லா இருக்குது. இந்த காலகட்டத்தில் அதிகமாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா வெளிநாடு போகிறதுக்கான யோகமும் இருக்குது. சில பேர் வெளிநாட்டில் இருக்கீங்க, அங்கே இருந்துமே சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. காரணம் அதான் சொன்னேன், நீங்கள் அதிக புத்திசாலியாக இருப்பதனால தான் நிறைய பிரச்சனைகள். நம்ம இந்த பிரச்சனை இப்படி சால்வ் பண்ணிடலாம், அந்த பிரச்சனை இப்படி சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு கடைசியில் என்ன பண்ணுவீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை போய் மாட்டிப்பீங்க. அதற்கு காரணம் உங்களுடைய நேரமும் சரியில்லாமல் இருந்திருக்கும், உங்கள் ஜாதகத்தில் கூடிய தசா புத்தியும் சரியில்லாமல் இருந்திருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி திசை புதன் திசை மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பது தயவுசெய்து உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் என்ன செய்யலான்றது யோசிங்க முதல்ல. ஒன்று. ரெண்டாவது, வெளிநாடு வாய்ப்பு வந்தால் முயற்சி பண்ணுங்கள். வெளிநாட்டிலே இருக்கீங்க அப்படின்னா வேறு ஊருக்கு மாறி வேலை வாய்ப்பு தேடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நிறைய மிதுனராசி நண்பர்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அம்மா மேலே ரொம்ப அன்பு இருக்கிறதுனால அம்மா மூலயமாக ஏதாவது ஒரு பிரச்சனையில் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் அங்கே பிரச்சனைகள் அம்மா மூலியமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் நினைப்பீங்க அம்மா என்ன சார் பண்ணுவாங்க. உண்மை, எந்த அம்மாவும் ஒரு தவறான விஷயத்த ஒரு பையனுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுடைய நேரம் சரியில்லாதனால அவங்களுடைய எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்கிறதுனால சில நேரங்களில் பிரச்சனைகளை கொடுத்துரும். அதனால் அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் சொத்து சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். மிதுன ராசிக்கு நிறைய பேர் பிரச்சனையில் மாட்டது என்னென்னா பூர்வீக சொத்து மூலமாக பிரச்சனை, இல்லை அம்மா பேரில் சொத்து வாங்கினால பிரச்சனை, இல்லை அப்பா பேரில் சொத்து வாங்கினால பிரச்சனை, இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு பல ரிட்டர்ன்ஸ் வந்துடும், நம்ம ஃப்யூச்சரில் இதை வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டலாம்னு நினைக்கும் போது ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால் பிஸ்னஸ் போகும், அதனால் வேலை வாய்ப்பை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் நிறைய பேருக்கு வந்துருக்கும். அதனால் அந்த சொத்து சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது. அதனால் பொறுமையாக இருந்து அதை ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்தும் வெளில வந்துடலாம். அதை சேர்த்து அதை உங்களுடைய ஃப்யூச்சருக்கும் வச்சுக்கலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதிக எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க சொத்து சம்மந்தமான விஷயத்தில். அதே போல் சொத்து விற்க முடியல, வீடு விற்க முடியல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பதற்கு இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் சொத்து கண்டிப்பாக விற்கும், இடம் விற்கும், வீடு விற்கும். அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதனால் இருக்கக்கூடிய கடன்களை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய மிதுன ராசி என்பதற்கு ஒரு ராசியிலே குரு பகவான் வந்து 7ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்ப்பதனால திருமணம் ஆகாத மிதுன ராசி என்பதற்கு திருமண யோகத்தை கொடுக்க போகிறார். திருமணத்தில் பிரச்சனை இருக்குது, சண்டை சச்சரவு இருக்குது, பிரிஞ்சு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசி என்பதற்கு வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும். ஒன்று வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து வெளில வந்துடுவீங்க. இல்லை நான் எனக்கு அந்த வாழ்க்கை வேணும்னு நினச்சிங்கன்னா சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. அதே போல் இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் தம்பி சம்பந்தமான தங்கை சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க நல்லது. அவங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் பிரச்சனைகளாக மாறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க, ஒரு 1 லட்சம் பணம் கொடுக்குறீங்க, அவங்களும் இதை நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அதை கொடுத்தவொன்னே உங்களுக்கு ஒரு நெருக்கடி வரும். அவங்கள கேட்கும்போது அவங்களால திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மிதுன ராசி நிறைய பேருக்கு போகிறீங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் இந்த வரக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் நிறைய நல்ல விஷயங்களை மிதுன ராசி என்பதற்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகள் தீரும். பண வரவுகள் உண்டு, தொழிலில் வெற்றி உண்டு, அதேமாதிரி வேலை வாய்ப்புகளை முன்னேற்றம் உண்டு, திருமணம் குழந்தை சார்ந்த விஷயங்களை நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள வருடமாக 2025ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே. உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாற் போல் திசா புத்தி அப்படின்னு ஒன்று பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய பாவ கிரகங்களுடைய திசை, சனி திசை, ராகு திசை, கேது திசை மற்றும் செவ்வாய் திசையெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதில் என்ன மாதிரி யோக பலன் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது, ஒரு நோட்டில் எந்த மாதிரி எழுதி வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி PDF ஃபார்மேட்டில் உங்களுக்கு கிடைக்கும்.
நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.